ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரியாஸ் ஹோம் பேக்கிங். எல்லாத்துக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. யார் யாருக்கெல்லாம் விநாயகர் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்த்டே கேக் என்னன்னா இது என்னோடய ஹஸ்பண்ட்காக நான் செஞ்ச கேக் தான். இன்றைக்கி செப்டம்பர் 6 எங்களுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக நான் ரசமலாய் கேக் 3 kg பேக் பண்ணி எடுத்துருந்தேன். அப்புறம் சிம்பிளாக ஒயிட் கலரில் பிங்க் கலரில் ஐசிங் பண்ணி எடுத்துட்டு மேலே பட்டர்ஃப்ளை எல்லாமே பறக்க விட்டாச்சு. இதில் ஒரு இது ஹைலைட் என்னன்னா, அவங்க பர்த்டேக்கு அவங்களே ஐசிங் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களே தான் ஐசிங் பண்ணாங்கன்னா கேக் பேஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஃபைனலாக பட்டாம்பூச்செல்லாம் பறக்க வச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணது மட்டும்தான் நான். இது 3 kg ரசமலாயில் 9 inch டின்ல 2 times பேக் பண்ணி எடுத்துருந்தேன். ஃபைனலாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கேக் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். ஆனால் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கேக்கில் எல்லா கஸ்டமைஸுமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கணும், இது மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தோடனே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் கேக், சிம்பிள் கேக் இப்படி தான் இருக்குது. இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வருஷம் இந்த டே செப்டம்பர் 6, 2023 தான் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணினேன். என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் நான் ஃபஸ்ட்டு கேக் பேக் பண்ணி நீட்டாக ஐசிங் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு நல்ல ரீச் கிடச்சிச்சு. இது செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது என்னோடய பேக்கிங் ஜேர்னி. இதில் ரொம்ப சப்போர்ட்டாக, இந்த பேக்கிங்லேயே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஏன்னா கேக் டெலிவரி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க மட்டும்தான் என் கூட வருவாங்க. ஏன்னா அவங்க கேக்கு மெட்டீரியல் ஷாப் வாங்குறதுக்கு எல்லாமே அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஒர்க்குக்கும் போயிட்டு அவங்க ஒர்க் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு. அவங்க ஒர்க்கு ஹெவி தான், கஷ்டமாக இருந்தாலுமே நான் என்னோடய ஆசைக்காக எனக்கு இந்த பேக்கிங் ஜர்னியில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் அவங்களும் கேக் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஐசிங் பண்ணுறது எல்லாமே எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. நைட்லாம் தூங்காமல் கூட எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஹஸ்பண்ட் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து, பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கேக் கட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், எங்கள் 2 பொண்ணுங்களும் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க கேக் கட் பண்ணுறதுல. என்ன தான் இருந்தாலுமே பொண்ணுங்கனாவே ஒரு ஸ்பெஷல் தான். எங்கள் அப்பா மேலே எவ்வளோ ஹாப்பியாக எங்கள் அப்பா பர்த்டேக்கு எங்கள் பெரியவெல்லாம் அப்பா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் எந்த கிஃப்ட்டும் இந்த இயர் வாங்கலை. ரொம்ப சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கேக் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன பாப்பா தான் அவள் எங்கள் அப்பாவுக்கு ஊட்டியிருந்தாங்க. அந்த மொமெண்ட்டே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே குட்டி பாப்பா தான் எங்கள் அப்பாவோட ரொம்ப செல்ல பிள்ளை. பெரியவளும் செல்ல, 2 பேருமே செல்ல பொண்ணுங்க தான். இருந்தாலும் பெரியவா அமைதியாக இருப்பாள், கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு பயந்துக்குவான். ஆனால் சின்னவ அப்படி இல்லை, சரியான அடமெண்ட். எங்கள் அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எங்கள் அப்பாவுக்கு ஊட்டிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க. அவன் நல்லா கேக் சாப்பிடுவாள். பாருங்கள் எப்படி வாய் திறந்து போட்டுட்ருக்கா. அப்புறம் எங்கள் பெரியவங்களும் கேக் ஊட்டிட்டு பர்த்டே கேக் கட் பண்ணி சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்புறம் குட்டி பையன் பாருங்கள், அவன் கேக் சாப்பிடவே மாட்டான் சுத்தமாக. அப்புறம் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு கேக் பேக்கிங்கே எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போன வருஷம் 30,000 ஓடிஜி ஓவன் எல்லாமே, ஓடிஜி ஹேண்ட் பீட்டர் டின் எல்லா மெட்டீரியலும் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்போ எனக்கு கேக் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி ஐசிங் பண்ண தெரியாது. நான் இது எல்லாம் வாங்கிட்டு தான் நான் கேக் பேக் பண்ணவே நான் கற்றுக்கிட்டேன். எந்த கிளாஸ் எதுவுமே போகலை. எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். அவங்க என்னை நம்பி ஒருத்தர் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பேக்கிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்லாம் பார்த்து நான் எல்லாமே பர்ஃபெக்டாக கேக் பேக் பண்ணுறது. அப்புறம் ஹஸ்பண்டும் நீட்டாக ஐசிங் பண்ணால எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே சேர்ந்து தான் அந்த பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு எங்கள் ஒர்க் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு டெலிவரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டெலிவரி நாங்கள் தான் கொண்டு போய் கொடுப்போம். ஏன்னா அவங்க கேக் அவங்க வாங்கிட்டு போனாங்களா 3 tier கேக்கில் டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நாங்களே கொண்டு போய் கொடுத்துட்றது. அப்போ எவ்வளோ தான் ஒர்க்கில் பர்மிஷன் போட முடியாது. இருந்தாலுமே அந்த டைமுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு திரும்ப ஒர்க்குக்கு போவாங்க. ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களா, அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகலாம். இதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்கள் குட்டி பாப்பா பாருங்கள், காதில் பூ வச்சுருக்கிற மாதிரி க்ரீம்லாம் அடிச்சுட்டு அந்த கேக்கில் இருக்க பட்டர்ஃப்ளைலாம் பொறுப்பாக எடுத்து வச்சுட்டு கேக் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேக்கை ஒரு வழி பண்ணிட்டா. அப்புறம் சின்ன பண்ணுற சேட்டையை பாருங்கள், என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கா கேக்கில். அதே மாதிரி என்னோடய பொண்ணுங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இவ்வளோ சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே நான் கஸ்டமருக்கு பேக் பண்ணும்போது, டெக்கரேஷன் பண்ணும்போது கேக்கை தொடவும் மாட்டாங்க. எனக்கு வேணும் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. இது எங்கள் அப்பாவுக்கு செஞ்ச கேக்குன்னு நான் சொன்னதுனால தான்
இந்த கேக்கை எப்போ கட் பண்ணலாம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களே தவிர மீறி நான் கேக் செய்யும்போது பக்கத்துலேயே வர மாட்டாங்க. என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க 2 பேருமே. அதனால தான் என்னால் பேக்கிங் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களாம் சேட்டை பண்ணாங்களா 2 பேரும், நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. சின்ன பாப்பா வீட்டில் இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியாக இருந்துப்பா, எந்த சேட்டையும் பண்ண மாட்டான். இருந்தாலுமே இவ்வளோ தூரம் இவங்க இருக்கிறதே நம்மளுக்கு எனக்கு பெரிய இதாக தான் இருக்கும், பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் சேட்டை பண்ணுவாங்க, பட் இவங்க நம்மளுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்காங்க. அம்மா வேலை செய்கிறாங்க, அப்பா வேலை செய்கிறாங்கன்னு அமைதியாக இருப்பாங்க. ஃபைனலாக சிம்பிளாக பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.